உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலந்தரவே கூடுங்கள் உதயமாகும் இனிய உறவு வாருங்கள் உலகில் சென்று பலந்தரவே கூடுங்கள் பகிரும் உள்ளம் நாம் பெருகும் பாருங்கள் பகிரும் உள்ளம் நாம் பெருகும் பாருங்கள் நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்ல வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் இறை உறவில் வளர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள் இறைவன் நேரம் தந்த பணியில் பணிந்து கூடுங்கள் la 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 la
வாருங்கள் இமை திறந்து விடியல் காண கூடுங்கள் சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள் இமை திறந்து விடியல் காண கூடுங்கள் இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள் இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள் நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள் நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள் இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். திருப்பாடல் 1:8. உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு பெருமையுடன் அமர்ந்திருக்கும் எமக்கு அருமையான இறை மக்களே, அகமும் முகமும் மலர்ந்து வெண்ணாடை அணிந்து வெண்புறாக்கள் போன்று அமர்ந்திருக்கும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் 2:19 கூறியுள்ளதில் நம்பிக்கை கொண்டு விண்ணிலிருந்து இறங்கி வந்த இறைவனை எங்களின் உள்ளத்தில் வரவேற்க, முதல் முறையாக எங்களின் உள்ளத்தில் வரவேற்க ஆவலோடு காத்திருக்கின்றோம். இந்நாள் எங்களின் வாழ்வில் ஒரு பொன்னாள். கதிரவன் வரவால் காரிலுள் மறைவது போல ஒப்புரவு அருள் அடையாளத்தால் எங்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி மகிழ்வோடு அமர்ந்திருக்கும் எங்களை ஆசீர்வதிக்க இறைவா, நீர் உமது வானவர் புடைசூழ எம் மத்தியில் அமர அன்போடே அழைக்கின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் இவ்வரிய வாய்ப்பினை பெற உளம் கொண்ட எம் பாசமிகு பங்கு தந்தைகளையும் மேலும் எங்களுக்காக இத்திருப்பலியை நிறைவேற்றும் எங்களை ஆசீர்வதிக்க வந்துள்ள அனைத்து அருத்தந்தையர்களையும் இருகரம் கூப்பி அன்போடே அழைக்கின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும், மணி மூடியும் ஆகும் என்று சீராக்கி ஞான நூலில் கண்டபடி நாங்களும் எங்களின் தூய்மையான உள்ளத்தோடு விழிப்பும் விவேகமும் சின்ன விழியில் துள்ளி தேங்கிட பாங்கோடு உள்ள தாமரை இதழ் விரிக்க ஆவலோடே வந்துள்ளோம். இந்நாள் எங்களின் வாழ்வில் ஆசீர்வாதமான நன்னாள் அன்றோ. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை இறை இயேசுவின் உடலும் இரத்தமும் அருள் அடையாளம், கிறிஸ்துவ வாழ்வின் தொடக்கம். நற்கருணையை உட்கொள்ளும் நாம் ஓர் நடமாடும் நற்கருணை பேலே. இறை இயேசுவின் மானிட வரலாற்றின் முதலும் முடிவுமாக அமைகிறார். இறை இயேசுவின் மானிட அமைதியின் மையமாகவும் அமைகிறார். இறை இயேசுவை மானிட ஒற்றுமையின் மகிழ்வாகவும் அமைகிறார். இவைகளின் அடிப்படையில் நாம் வாழ அதே இயேசு கிறிஸ்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தானமாக அளித்துள்ளார்.
ஆகவே இந்நன்னாளில் எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களின் பெற்றோர்களே, நீங்களும் எங்களோடு மகிழ்ந்து நாங்கள் அனைவரும் இன்று போல் என்றும் இறைவனின் மகிழ்ந்து தூய உள்ளத்தோடு வாழ அருள் வேண்டி இந்த சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றும் குருக்களோடு இணைந்து மன்றாட அன்போடு அழைக்கின்றோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் சிகரமும் திவ்ய நற்கருணைதான். இந்த திருப்பலி திவ்ய நற்கருணையின் அருள் அடையாளம். இன்றைக்கு மே தினம் அகில உலக உழைப்பாளர்களுடைய தினம். இந்த உழைப்பாளர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித யோசேப்பின் திருவிழா. இன்றைக்கு நாம் அன்னை மரியினுடைய வணக்க மாதத்தின் முதல் நாளையும் சிறப்பிக்கிறோம். இந்த அற்புதமான நாளில் நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற்று கிறிஸ்துவாக வாழ வேண்டிய அந்த தொடர் பயணத்திலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நமது அன்பு மிகுந்த பங்கு தந்தையின் பெயராலும், அனைத்து குருக்களின் பெயராலும், அருட்சகோதரிகளின் பெயராலும், இறை மக்கள் பெயராலும் கரவொலி எழுப்பி உங்களை வரவேற்கிறோம். திருப்பலி நிறைவேற்ற தகுதி பெறும் பொருட்டு நாம் நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாம் இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. அருள்நெறி, அறநெறி, இறைநெறி, மறைநெறி போன்ற உயர்நெறிகளுக்கெல்லாம் ஊற்றும் உச்சமுமாக விளங்குவது நற்கருணை. அகில உலகமே போற்றும். கோடி கோடியாய் கொடுத்தாலும் யாராலும் செய்திட இயலாத தூய அன்னை தெரசாவின் சேவைக்கு மையமாய் அமைந்தது நற்கருணை. எல்லா நன்மை தனங்களுக்கும் ஆணிவேரும் அச்சாணியுமாக அமைந்திருப்பது நற்கருணை. இறை உறவில் பிறரன்பை நிலைத்திட செய்வது நற்கருணை என்பதனை வார்த்தைகளால் அல்ல, வாழ்வினால் வாழ்ந்து காட்டிய நிகழ்வினை உணர்த்தும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 47 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் திருத்துதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்துதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தனர். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்றும் நன்றி கூறுவினார், என்றும் நன்றி கூறுவினார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களிடையே அனுப்பப்பட்டேன் என்று கூறி, தந்தாய் நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபித்து பிளவுபட்ட இந்த மானுடத்தை ஒருங்கிணைத்து சமத்துவ சகோதரத்துவ வாழ்விற்கு அழைத்து வர தம் திருவுடல் திரு இரத்தத்தை தந்துவிட்டு சென்ற இறை இயேசுவின் தெய்வீக விருந்தை உட்கொள்ளும் நாம் நமது வீட்டில், பங்கில், நாட்டில் ஒற்றுமை நிலைத்திட செய்ய நாம் எடுக்கும் முயற்சிகள் என்ன என சிந்திக்க அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 16 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சர்வசிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மையே போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவினை எவராது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்தே போ, விசுவாசி என்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 12 16 மற்றும் 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்காக என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, குறிப்பாக இந்த புது நன்மை பெறுகின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் இங்கு வந்திருக்கின்ற குருக்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள் அனைவர் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த மறையுரை பகுதியானது 3 பகுதிகளை கொண்டது. 1 இறை வார்த்தை பகுதி, 2வது நற்கருணை ஆன்மீகம், 3வது நம் அன்றாட வாழ்விலே எவ்வாறு நற்கருணை வாழ்ந்து காட்ட முடியும். எனவே முதல் பகுதியாக முக்கியமான 3 இறை வாக்கியங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மத்தேயு 28 இறை வாக்கியம் 20 நாம் வாசிக்கிறோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களுடன் இருக்கிறேன், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது இந்த நற்கருணை வழியாக என்னாலும் நம்மோடு வாழ்கின்றார், என்னாலும் நம்மோடு இருக்கின்றார். 2வது வாக்கியம் இணைச்சட்டம் அதிகாரம் 4 இறை வாக்கியம் 7. நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார், அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா
அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட பேரினம் ஏதாகில் உண்டா? எனவே இந்த இரண்டாவது வாக்கியத்தையும் பார்க்கிறோம். மக்களோடு நெருங்கிய கடவுள், மக்களுடைய அழுகுரல்களை கேட்கின்ற கடவுள், மக்களுடைய இன்பத் துன்பத்தை பார்த்து கொண்டு பதில் கொடுக்கின்ற கடவுள், அந்த நெருங்கிய கடவுள்தான் இந்த நற்கருணையில் இருக்கிறார். மூன்றாவது வாக்கியம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வாக்கியம் 56. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறான், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வாக்கியம் 56 ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். எனவே ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஒரு புதுநன்மை நிகழ்விருப்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3 முக்கியமான இறை வாக்கியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் முடியும் வரை உங்களோடு என்னாலும் இருப்பேன். நெருங்கிய கடவுள் நம் கடவுள். அவருடைய சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். எனவே அன்பார்ந்த சிறு பிள்ளைகளே, இந்த புதுநன்மை உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாளாக அமைகிறது. நீங்கள் ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியாது யார் திருமுழுக்கு கொடுத்தார்கள், எப்படி நடந்தது தெரியாது. ஆனால் இந்த அருட்சாதனம் நீங்கள் பெறுகிறது நன்றாக உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசுவை பெறுகிறீர்கள். சில வேளைகளில் நான் யோசித்து பார்ப்பேன், எதற்காக இவ்வளவு ஆடம்பரம், எதற்காக இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறோம் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அதற்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் பெறுவது ஒரு சாதாரண பிஸ்கெட்டையோ சாதாரண ஸ்வீட்டையோ அல்ல. நீங்கள் பெறுவது கடவுளாகிய ஆண்டவர் இயேசுவை பெறுகிறீர்கள். எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அருட்சாதனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே தான் டொன்போஸ்களுடைய தாய் இந்த புதுநன்மை பெறுவதற்கு முன்பாக அவரை யாரிடத்திலுமே பேச வைக்கவில்லை. அமைதியாக ஆண்டவரை பற்றியே தியானிக்க அவர் அழைப்பு விடுத்தார். எனவே அன்பு பிள்ளைகளை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நற்கருணை கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. எனவே இந்த கொடையை பெறுகின்ற நீங்கள் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த நற்கருணை ஆன்மீகத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். எனவே தான் நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும் ஆகும். The Eucharist is the source and summit of Christian life. கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும் ஆகும். நம் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமே நற்கருணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நற்கருணை நம் வாழ்வினுடைய மகத்துவத்தை குறிக்கின்றது. குறிப்பாக நம் ஆன்மீக வாழ்வு, நம் கிறிஸ்தவ வாழ்வினுடைய பயணத்திலே நமக்கு கடைசி வரை துணை நிற்பது இந்த நற்கருணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நற்கருணை ஆன்மீகம் என்றால் என்ன? நற்கருணை ஆன்மீகம் என்பது ஏதோ 1 மணி நேரம் திருப்பலி, 1.5 மணி நேரம் திருப்பலி வைத்துவிட்டு போய்விடுவது அல்ல. நற்கருணையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்பது ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நற்கருணை ஆன்மீகம். இயேசுடைய மனநிலையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசுனுடைய பார்வை உங்களில் இருக்க வேண்டும். இயேசுவை போன்று நீங்கள் பேச வேண்டும். இயேசுவை போன்று வாழ வேண்டும். இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் நற்கருணை ஆன்மீகம், யூக்கரிஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எனவே அன்பார்ந்தவர்கள், நற்கருணை பற்றி பல விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் புரிந்து கொள்கின்ற விதமாக சிறு சிறு காரியங்களை சொல்கிறேன். குழந்தை இயேசுவின் தெரேசால் நற்கருணை முதலாக பெற்ற பிறகு, தெரேசா என்கிற நான் இல்லை, ஆண்டவர் மட்டுமே என்னில் இருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். தெரேசா என்கிற நான் இல்லை, இயேசுதான் என்னில் வாழ்கிறார் என்று சொன்னார். எந்த அளவிற்கு அவர் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். அருட்தந்தை பியோ அவர்கள், பாதிரி பியோ என்று அருமையாக அழைக்கப்படக்கூடிய அவர், திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த கல்வாரி பலியினுடைய நினைவை அவர் நினைத்து பார்த்து நிறைவேற்றுவார்.
அவ்வாறு நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் அதிகமாக அந்த நற்கருணை பலியின் போது அவரை ஆசிர்வதிக்கிறார் என்று அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 16ஆம் பெனடிக்ட் என்கின்ற திருத்தந்தை, எனக்கு மிக பிடித்தமான ஜெபம் ஸ்டே வித் மீ ஜீசஸ், என்னோடு தங்கும் ஆண்டவர் என்று அவருக்கு மிக பிடித்தமான ஜெபம் என்று சொல்கிறார். என்னோடு தங்கும் ஆண்டவரே. அதே போன்றுதான் 15 வயது நிரம்பிய கார்லோ என்கின்ற அந்த புனிதரை உங்களுக்கு நன்றாக தெரியும். 15 வயதுதான் அவர் வாழ்ந்தார். அவர் புற்றுநோயினாலே இறந்து போனார். அவர் அருளாளராக உயர்த்தப்பட்டார் திரு அவையினாலே. இந்த ஒரு புனிதரை பற்றி அவருடைய தாய் சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் சொல்கிறார், என் மகனுக்காக நான் மிகப்பெரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய்து என்று சொல்கிறார். அது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் என் மகனை நான் திருப்பலிக்கு அழைத்துச் செல்வேன். ஒவ்வொரு நாளும் என் மகனை திருப்பலிக்கு அழைத்துச் செல்வேன். எனவே தான் 15 வயது நிரம்பிய அந்த கார்லோ நற்கருணையினுடைய பிரதிபலிப்பாக அவர் தொடங்கினார். நற்கருணையுடைய மறுபதிப்பாக அவர் தொடங்கினார். எனவே அன்பார்ந்த பெற்றோர், நீங்கள் யோசித்து பாருங்கள். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு பங்கிற்கு சென்றபோது விடுமுறை நாள், எல்லா பிள்ளைகளும் வீட்டில் தான் இருக்கிறார்கள். நான் அந்த பெற்றோர்களை பார்த்து கேட்டேன், ஒரு பிள்ளை கூட அந்த கோவில் திருப்பலிக்கு வரவில்லை. வீட்டில் என்னதான் செய்வார்கள்? யோசித்து பாருங்கள். டியூஷனு, டான்ஸ் கிளாஸு, கராத்தா கிளாஸு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லா கிளாஸும் நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். ஆனால் நற்கருணைக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். கார்லோனுடைய தாய் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு அழைத்துச் செல்வார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த நற்கருணை ஆன்மீகத்திற்கு அழைத்துச் செல்வீர்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி நற்கருணை ஆன்மீகத்திலே வளர்த்தெடுக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு மிகப்பெரிய திருவிழா, நன்றாக விருந்திருக்கும், அதோடு எல்லோரும் போய்விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை பக்தியிலே வளர வேண்டும், நற்கருணை ஆன்மீகத்திலே வளர வேண்டும். எனவே தான் இந்த முன்னுரையிலும் கூட நாம் எல்லோருமே நடமாடும் நற்கருணையாக வாட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை விடுக்கிறது. எனவே தான் அகஸ்டினாரும் சொல்கிறார், நான் எதை உண்ணுகிறேனோ அதுவாக மாறுகிறேன். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் சாதாரண அப்பத்தின் வடிவிலே, இரசத்தின் வடிவிலே பெறுகிறீர்கள். எனவே இயேசுவை பெறுகிறதுனாலே இயேசுவாக மாற வேண்டும். அதுதான் நற்கருணை ஆன்மீகம். இயேசுவாக எப்படி மாறுவது? நன்றாக நீங்கள் படிப்பது நற்கருணை ஆன்மீகம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நற்கருணை ஆன்மீகம், ஒடுக்கத்தோடு வாழ்வது நற்கருணை ஆன்மீகம், ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வது நற்கருணை ஆன்மீகமாகும். எனவே இந்த நற்கருணை ஆன்மீகம் என்பது இயேசுவை அன்றாட நான் வாட வேண்டும். எனவே தான் அகஸ்டினுடைய வார்த்தை நினைத்து பாருங்கள், இயேசுவே நான் பெறுகிறதுனாலே இயேசுவாகவே நான் மாற வேண்டும், இயேசுவாகவே நான் வாட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாக்கி நீட்டி நன்மை பெறுகிறீர்கள், கைகளை நீட்டி நன்மை பெறுகிறீர்கள், இதயத்தை நீங்கள் நீட்ட வேண்டும் என்று அவர் அருமையாய் சொல்கிறார். எனவே தான் பவுல் அடிகளாரும் கூட ஆண்டவர் இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு கலாத்திய திருமுகம் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 20 வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இட் இஸ் நோ லாங்கர் ஐ வுட் லிவ் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர் கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரேசாள் 1 மணி நேரம் நற்கருணை முன்பாக அமர்ந்து ஆராதனை செய்து தன் வாழ்க்கை துவங்குகின்றார். 2ஆம் சான்பால், புனித 2ஆம் சான்பால், உங்கள் உடலும் உள்ளமும் ஏதேன் தோட்டத்தை போன்று மாற வேண்டும் என்று நற்கருணை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் அழகாய் சொல்கிறார். உங்கள் உடலும் உள்ளமும் ஏதேன் தோட்டம் போன்று மாற வேண்டும் என்பது ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக அருமையான அழகிய தோட்டமாக அமைந்தது. அதுபோன்று நமது வாழ்வு மாற வேண்டும் என்று அழைக்கின்றார்.
எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இந்த நற்கருணையை நாம் எப்படி வாடவிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்கப்படுத்துகின்ற, உயிர் தருகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, நம் வாழ்க்கையை மதிப்பீடுகளின் வாழ்வாக மாற்றுகின்ற ஒரு அருட்சாதனம் என்பதனாலே இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், நற்கருணையாக வாழ வேண்டும். கடைசியாக அன்பார்ந்தவளே, இந்த கர்தினாலை பற்றி அடிக்கடி நான் வாசிப்பேன், அடிக்கடி அவரை நினைத்து பார்ப்பேன். கர்தினால் பிரான்சிஸ் சேவியர் வான் துவான் என்கின்ற இந்த கர்தினால் வியட்நாமிலே இவர் வாழ்ந்தார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டார். 13 ஆண்டுகள் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் நற்செய்தி அறிவித்ததற்காக அடைக்கப்பட்டார். 13 ஆண்டுகள் பல வேதனைகளை அவர் அனுபவித்தார். அதிலும் ஒரு குறுகிய இருள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறிய செல் ஜெயிலிலே அவர் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் விடுதலை செய்கிறார்கள். அவர் வெளியே புன்முறுவலோடு வருகின்றார். பலவிதமான துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து அவரை பார்த்து கேட்கிறார்கள், இவ்வளவு மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடிகிறது? இவ்வளவு உற்சாகத்தோடு எப்படி இருக்க முடிகிறது? இவ்வளவு தைரியமாக எப்படி இருக்க முடிகிறது என்று அவரை பார்த்து கேட்டபோது அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு நான் நற்கருணை திருப்பலி நிகழ்த்துவேன். ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு அந்த இரக்கத்தின் நேரத்திலே நற்கருணையை நான் கொண்டாடுவேன், திருப்பலி நிகழ்த்துவேன். ஒரு கையை என் பீடமாக மாற்றிக்கொள்வேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். ஒரு உள்ளம் கையை பீடமாக மாற்றிக்கொண்டு சிறு நற்கருணை தொண்டு, சிறு துளி ரசம், என்னுடைய கண்ணீர், இதுதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி. அந்த சிறு துண்டிலிருந்து இருக்கக்கூடிய ஆசிர்வதிக்கப்பட்ட அது ஒரு சிறு துண்டை என் சட்டை பாக்கெட்டிலே வைத்துக்கொள்வேன். அதுதான் எனக்கு நற்கருணை பேழை என்று சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலிதான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, அந்த திருப்பலிதான் எனக்கு உயிரை கொடுத்தது, அந்த திருப்பலிதான் என் வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை உணர வைத்தது என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே திருப்பலி நிகழ்த்த முடியாத ஒரு நிலையிலே அந்த திருப்பலியுடைய மகத்துவத்தை உணர்ந்த அவர் 13 ஆண்டுகள் எவ்வளோ துன்பப்பட்டாலும் அந்த மகத்துவமிக்க அந்த திருப்பலிதான் என் வாழ்க்கையை மாற்றியது, அந்த நற்கருணை தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்ததென்று ஆணித்தரமாக சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆலயத்திலே நற்கருணை இருக்கிறது, நற்கருணை சிற்றாலயம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீகத்தை பயிற்றுவிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபத்தை பயிற்றுவிக்கிறோம்? எத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை விட கடவுளுடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்தாலும் கூட யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:27 வாசிக்கிறது போன்று அடிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கை பாருங்கள், ஒரு ஜெபமாலை சொல்லி 20 நிமிஷம்தான், ஆனால் சீரியலு 1 மணி நேரம் போய்கொண்டே இருக்கும். ஆலயத்திற்கு வருவது பக்கத்தில் வீடு இருக்கும், ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். எவ்வளோ காரியங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவார்கள், ஆனால் திருப்பலிக்கு யாரும் இருக்க மாட்டார். ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் என்று அவருடைய அறிவுத்திறனை பெருக்குவதிலே நாம் குறியாக இருக்கிற நாம் ஆன்மீக காரியங்களிலே அவர்கள் எப்படி நாம் வளர்த்தெடுக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எடுத்துக்காட்டாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகளும் நற்கருணை வாழ்ந்து காட்ட முடியும். எனவே அன்பார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். இந்த நற்கருணை ஏதோ ஒரு பக்தி பொருள் மட்டுமல்ல, நற்கருணை ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மட்டுமல்ல, நற்கருணை வாழ்ந்து காட்டப்பட வேண்டும்.
நாம் ஒவ்வொருவரும், இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணை வாழ்ந்தோம் என்றால் எத்தனையோ பேரை ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு வரலாம். எனவே யோசித்து பாருங்கள். நற்கருணையை வாழ்வாக்குவோம், நடமாடும் நற்கருணையாக வாழ்வோம். நம் பார்வை, நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடைமுறை பாவனைகள் நற்கருணை ஆண்டவரை பிரதிபலிப்பதாக. ஆமீன். தங்களது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள். நாம் அனைவருமே எழுந்து நிற்போம். அவர்களோடு சேர்ந்து நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். இன்று நீங்களே இந்த வாக்குறுதியை சொல்லி மீண்டுமாய் இந்த நாளில் புதுப்பிக்க இருக்கின்றீர்கள். அன்பு குழந்தைகளே, நான் கேட்க நீங்கள் பொறுமையிலே விட்டு விடுகிறேன், நம்புகிறேன் என்று பதில் சொல்லி இந்த வாக்குறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளே, நமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவே அனுப்பப்பட்டேன் என்று மொழிந்த இறைவா, எமக்கு இறை அருளை பெற்று தந்து எம்மை ஆன்மீகத்தில் வளர உதவிடும் எம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்னும் வாழ்வியல் சிந்தனைக்கேற்ப எம் பங்கில் வாழும் அனைத்து குடும்பங்களும் அருள் ஆதாரம், பொருளாதாரம் இவைகளை தலை தொங்கிட அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்று கூறிய இறைவா, வறுமை, வெறுமை, இயலாமை, இல்லாமை போன்றவற்றால் வாழ்விழந்து தவிக்கும் மக்கள் வளமான வாழ்வு கண்டிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று கூறிய இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் தெய்வ பலத்திலும் ஞானத்திலும் வளர எம் பங்கு தந்தையர்கள் வழியாக தரப்படுகின்ற வாய்ப்புகளை உரிய முறையில் பயன்படுத்தி எம்மை பண்படுத்தி கொள்ள வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அரசு இவ்வுலக அரசு போன்றது அல்ல என்று கூறிய இறைவா, எம் இந்தியா நாட்டு மக்கள் வளமோடும் நலமோடும் வாழத் தூண்டும் நல்லதோர் ஆட்சியை இந்த பாராளுமன்ற தேர்தல் மூலம் அமைத்து தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது உருவாகவும் சாயலாகவும் எம்மை படைத்த இறைவா, கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள் என்னும் உன்னத நிலையை நாங்கள் பாதுகாத்திடும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, பற்றுதலோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் ஏறெடுத்த எமது விண்ணப்பங்களுக்கு
தயவாய் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம், பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம், தந்தேன் என்னை தயவாயேற்றி, தந்தேன் என்னை தயவாயேற்றி, பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம். பரிசுத்தமாக என்னை மாற்றும் பரிசுத்தமாக என்னை மாற்றும் தந்தி என்னை தயவாயேற்றி, தந்தி என்னை தயவாயேற்றி, பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம். என்பனேற்று என்னையும் ஏற்று, பரிசுத்தமாக என்னை மாற்றும். என்பனேற்று என்னையும் ஏற்று, பரிசுத்தமாக என்னை மாற்றும். தந்தி என்னை தயவாயேற்றி, தந்தி என்னை தயவாயேற்றி, பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம், பலியாக என்னை தருகின்ற நேரம், பாசத்தோடு என்னை அழைக்கின்ற நேரம். சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் ஸ்ரீபலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய நற்கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவர்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருளாடையாளத்தின் திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை வணங்கி புதியதொரு பண் இசைக்கின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: Hosanna, Hosanna, Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna, Hosanna, Hosanna என்றும் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. தூயவர், தூயவர், மூவுலகின் ஆண்டவர். தூயவர், தூயவர், மூவுலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை பார்ப்போற்ற வணங்குகிறோம். Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna என்றும் இயேசுவுக்கே. Hosanna என்றும் இயேசுவுக்கே. இயேசு தாம் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளிக்கும் முன் புனித வியாழன் இரவு தம் சீடர்களோடு உணவருந்துகின்ற வேளையில் நற்கருணையை நிறுவுகிறார். இது என் உடல், இதை பெற்று உண்ணுங்கள் என்றார். இது என் இரத்தம், இதை பருகுங்கள் என்றார்.
இதை நினைவாகச் செய்யுங்கள் என்று சொன்னார். திருப்பலி, திவ்ய நற்கருணை, அந்த அன்பின், அந்த தியாகத்தின் புனித வெள்ளி அன்று நிறைவேறிய அந்த பாடுகளின், அதைத் தொடர்ந்த உயிர்ப்பின், அவரது நீடித்த பிரசன்னத்தின் ஒரு கொண்டாட்டம்தான் இந்த நற்கருணை. அதில் பங்கு கொள்ள நம்மை அழைக்கிறார். அவரது உடலை உணவாக உண்டு அவராகவே மாறுவது இந்த நற்கருணையின் சிறப்பு. நான் அல்ல இனி வாழ்வது, கிறிஸ்துதான் என்று நாம் சொல்ல முடியும். இந்த நற்கருணை பந்தியில் இணைவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவோடு இணைவோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். நீங்கள் என்னில் இணைந்திருந்தால் அன்றி கனித்தர முடியாது என்றார். அவரோடு இணைந்திருக்க ஜபத்தில், இறை வார்த்தை அறிதலில், நற்செயல் புரிவதில் இணைந்திருப்போம். இயேசுவே
என்னோடு தங்கும். இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னை வழி நடத்தும் என்று ஜெபிப்போம். இயேசுவே என்னோடு வாரும், பாடுங்க. இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும். இயேசுவே இயேசுவே என்னோடு தங்கும். சேர்ந்து பாடுங்க. இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும். இயேசுவே 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 என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும். நமது அன்றாட வாழ்வின் பாதையில், நமது படிப்பில், நமது பணிகளில், நமது எண்ணத்தில், நமது செயலில் இயேசு. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திகழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் தாயுமான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மறைசாட்சியர், அசிசி நகர் புனித பிரான்சிஸ், புனித கிளாரம்மாள், புனித அந்தோனியார், எங்கள் பங்கின் பாதுகாவலரும் மறைசாட்சியுமான புனித செபஸ்தியார் மற்றும் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிள்ளைகள் நாம் என்ற உரிமையை, என்ற உண்மையை ஆண்டவருடைய ஜெபம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தன் இறைவனை அப்பா என்று அழைக்க நாம் எல்லோரும் உரிமை பெற்றுள்ளோம். நம்மில் வேறுபாடுகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடம் இல்லை. அநீதிகளுக்கு, பொய் புரட்டுகளுக்கு இடமில்லை. இறைவனுடைய அரசு நம்மில் மலரவும், இறைவனுடைய விருப்பம் நிறைவேறவும் நாம் உறுதி ஏற்கிறோம். திவ்ய நற்கருணையின் ஆற்றல் இறையரசை படைப்பதில் வெளிப்படும். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு உரிமை பெற்ற மக்களுக்குரிய
அந்த தகுதியோடு நாம் இறைவனை அப்பா என்று அழைத்து ஜெபிக்க இருக்கிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை நாம் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும்
உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. இப்பொழுது புதிதாக முதல் முறை இறைவனின் உடலையும் இரத்தத்தையும் பெற்ற நமது குழந்தைகள் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவார்கள். பிறகு திருப்பலி முடிந்து இறை ஆசீர் முடிந்த பிறகு நாம் நன்றி கூறுவது, ஃபோட்டோ எடுப்பது அனைத்தும் திருப்பலி முடிந்த பிறகு நாம் வைத்துக் கொள்ளலாம். இயேசுவே
பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நன்றி கூர்வோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாகவே வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். இப்பொழுது குழந்தைகள் முதலிலே அவர்கள் நன்றி கூறுவார்கள். அவர்கள் நன்றி கூறியதற்கு பிறகு ஒவ்வொரு இன்று புதுநன்மை வாங்கிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கான சான்றிதழ் அளிக்கப்படும். அதற்கு பிறகு அனைவரும் சேர்ந்து எல்லா குழந்தைகளோடும் எல்லா குருக்களும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அன்பு நெஞ்சங்களே, முதலாக இயேசுவை எங்கள் உள்ளற்றில் ஏற்ற மகிழ்வில் என் நண்பர்கள் ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேட்போமா? நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமை. நினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையார் கொள்வார் பயன் தெரிவார். பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் சக்தி கொண்டது நன்றி உணர்வு. அறநெறியில் சிறந்த நெறி நன்றி அறித்தல். இலை உதிர்ந்த மரத்திற்கு தன் இறகுதிந்து ஈகிறது, செய் நன்றி மறவா பறவை. நன்றி நிறைந்த மனங்கள் குறைகளை அல்ல நிறைகளை மட்டுமே பார்க்கும். இறைவனுக்கு 2 உறைவிடங்கள் உண்டு. ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நன்றியுள்ள மனிதனின் இதயம். இறைவா, நீ தந்த அனுபவங்களுக்கு நன்றி. இறைவா, நீர் தந்த நினைவுகளுக்கு நன்றி. நன்றி செலுத்துவதை விட வேறொரு சிறப்பான செயல் இல்லை. இறைவா, நீர் தந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி. இறைவா, நீ தந்த உறவுகளுக்கு நன்றி. இறைவா, நீ தந்த அருளுக்கு நன்றி. இறைவா, நீ தந்த வாய்ப்புகளுக்கு நன்றி. நின்று தளரா வளர்த்தெங்கு தானுண்ட நீரை தலையாலே தான் தருதல் போல் எங்களின் நன்றியை தெரிவிக்க ஆசிக்கின்றேன். இன்று முதல் முறையாக உயிர் காக்கும் விருந்தாய், நோய் தீர்க்கும் மருந்தாய் எங்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் எம்மை படைத்த இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இப்பெற்றினை பெறவும் எங்களை இல்லா வாழ்வுக்கு அழைத்து செல்லவும் உளம் கொண்ட எம் பாசுமிகு பங்கு தந்தைக்கும் இத்திருப்பலியை நிறைவேற்றி ஆசி பெற்று தந்த அருட்தந்தையர்களுக்கும் நன்றிகள் பல.
காற்றோடு மூங்கில் கைகோர்க்கும் போது கீதங்கள் அலைபொருளும் அல்லவா? அதுபோல எங்களை இந்த பரவச நிலைக்கும் இறை இயேசுவை எங்களின் உள்ளத்தில் ஏற்கவும் எங்களை தயார் செய்த ஆசிரியர்கள் மூவருக்கும் உலர்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது அருமையான பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எங்களின் நண்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. முதல் இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கங்க்ராச்சுலேஷன் சில்ட்ரன். சந்தோஷமா இருக்கீங்களா? டயர்டாக இருக்கா? சீக்கிரமே மேக்கப் போட ஆரம்பிச்சிருப்பீங்கள்ல காலையில், இல்லையா? உங்களோட உங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கு முன்னே ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. மகிழ்ச்சியான நாள். இத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இந்த நாளில் முதல் முறை இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் பெற்றுத்தருவதோடு நாங்கள் இருக்கக்கூடிய தந்தையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இதே போல் நீங்கள் கற்றுக்கொண்டது போல் நீங்கள் தொடர்ந்து மற்ற ஜெபங்கள் ஏதோ மனப்பாடம் பண்ணி இந்த புதுநன்மைக்காக படித்து பாஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றணும். சரியா? செய்வீங்களா? நமது திரு அவையினுடைய 6 கட்டளைகளில் முதல் கட்டளை என்னது? ஓகே, வெரி குட். ஒன்று மட்டும் அதை பெற்றோர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சரியா? அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலிக்கு தவறாமல் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் தான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி நீங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். சரியா? கரெக்டாக செய்வீங்களா? ஓகே, வெரி குட். இனிமேல் நிறைய பேர் சர்ச்சில் பார்க்கலாம். ஓகே, வெரி குட். இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கு அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இங்கே இத்தனை தந்தையர்கள் உங்களுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. நமக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றிய நம்மீது எப்பொழுதுமே பாசம் வைத்திருக்கின்ற நமது தந்தை பங்குராஜ் அவர்கள் நியூ லீடர் பத்திரிகையின் எடிட்டராக கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். தந்தை அவர்களுக்கு நாம் நன்றியும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர் பங்கராஜ். அதே போல் இன்று மறையுரை ஆற்றிய தந்தை தேவநேசன் அவர்கள் மிகவும் அருமையாக குழந்தைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் சேர்ந்து ஒரு அருமையான மறையுரையை ஆற்றியுள்ளார். மேற்றும் அவர்களோடு இங்கு வந்திருக்கின்ற அருத்தந்தை சேசபை சார்ந்த அருத்தந்தை மரிய ஜோசப் மகாலிங்கம், அருத்தந்தை சன்னி மற்றும் நம்முடைய அருத்தந்தையர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருத்தந்தை ஜேம்ஸ் மற்றும் ஃபாதர் அமலதாஸ் மற்றும் நமது குடும்பத்தில் உள்ள இங்குள்ள அனைத்து அருத்தந்தையர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளில் குறிப்பாக இவ்வளவு சிறப்பாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நல்ல முறையில் அமைதியாக இந்த புதுநன்மை திருப்பலி நிறைவேறியுள்ளது. நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டது போல் இங்கே வந்திருக்கின்ற மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரும் இடையில தொந்தரவு செய்யலை, சொன்னபடி கரெக்டாக எல்லாரும் ஒத்துழைச்சிங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அதே போல் இந்த நாளில் சிறப்பாக கடந்த ஒரு வருடமாக, இன்னும் சிறப்பாக கடந்த ஒரு மாத காலமாக இந்த குழந்தைகள் எல்லாம் தயாரித்து கொண்டிருந்தாங்க இந்த புதுநன்மைக்காக. அவங்க பல சிரமங்கள் எடுத்து, அவங்களுக்கு பல்வேறு வெளி வேலைகள் இருந்தால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு
சிரமங்கள் தான். இவ்வளோ பேர் பிள்ளைங்களை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னா பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சில பேர் கரெக்டாக வரமாட்டீங்க, பெற்றோர்கள்ட்ட அவங்க திட்டு வாங்கணும், ஏன்ட்ட திட்டு வாங்கணும், எல்லாத்தையும் கடந்து நல்லபடியாக அவங்க இந்த 3 பேரும் குழந்தைகளை தயார் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக அந்த 3 ஆசிரியர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அருட்சகோதரி சகாய ஷைனி கொஞ்சம் முன்னால் வாங்க. சகோதரி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக தந்தை லலித் அவர்கள் பொன்னாடை போத்தி ஒரு சிறிய பரிசினை வழங்குவார்கள். லலித். திருமதி ரெஜினா அவர்களுக்கு நமது தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசினை வழங்குவார்கள். திருமதி ஜெஸ்ஸி அவர்களுக்கு அருத்தந்தை ஜாய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசினை வழங்குவார்கள். நன்றி. தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ. மேலும் இந்த நாளில் இந்த திருப்பலிக்கு சிறப்பாக பாடல்கள் பயிற்சி செய்து நம்முடைய குழந்தைகளையும் தயாரித்து அவர்களும் பாடிய ஷாலோம் பாடல் குழுவினர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஜான் அண்ட் கம்பெனி, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அதே போல் எப்பொழுதும் நமது ஆலயத்தில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நமக்கு துணையாக இருந்து நமக்கு வீடியோ ஃபோட்டோகிராஃப்காக உதவி செய்கின்ற நமது சகோதரர் ரிக்கி மற்றும் அவரோடு உடன் வந்திருக்கும் 2 பேருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ. மேலும் இங்கு மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய, நீங்கள் கிளாஸ் டயத்துலையும் திரும்ப உங்களுக்கு வர சொன்னது, கூட்டிகிட்டு வாங்க, நிறைய அலைச்சல் இருந்தால் எல்லாருமே உங்கள் குழந்தைகள் நலனுக்காக ஒத்துழைச்சிங்க. பெற்றோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும். இப்பொழுது சர்டிஃபிகேட் அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் சர்டிஃபிகேட் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது பாசமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சுதர்சன் அவர்கள் இங்கு குழந்தைகளை வாழ்த்துவதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக வாங்குகிற இந்த புது நன்மை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நான் வணங்கி வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் நானும் ஒருவரை வாழ்த்த வந்திருக்கின்றேன். நம்முடைய தலைமை காவலராக இருக்கின்ற பாலு அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வந்திருக்கின்றேன். இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள். அந்த வகையில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பகுதியில் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நம்முடைய ஆலயத்தின் மீதும் நமது பங்கு மக்களின் மீதும் ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன், எப்பயுமே ஒரு பாசம் அவர் காட்டுவார். எப்பொழுது நம்ம ஆலயத்துக்கு எந்த தேவை எதுன்னு போனாலுமே உடனடியே ஃபாதர் ஃபஸ்ட்டு என்னன்னு கேளுங்கப்பா, அப்படி தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பராக நம்மோடு இருந்து வருகின்றவர் சகோதரர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். தேங்க்யூ வெரி மச். ஃபாதர் ஜேம்ஸ் அவர்கள் சான்றிதழ்கள் வழங்குவார்கள். ஃபாதர் சன்னி அந்த ஸ்காப்புலர் Avila Mercy. ஃபாதர் மரி ஜோசப் ஒரு குழந்தைக்கு ஜெபமாலை கொடுத்தார். Shakila Tebora.
Sebastina Irene. Jovita Rose. Kevina Lindsay. Sherlyn. Catherine Fatima. Kaushika Sherlyn. Sagai Mary. Sagai Mary. Arul Lindsay. Priyadarshini. Salet Mary. Maria Magdalena. Evangeline. Jiva Joshika. Sahana Tansy. Jolene Samantha. Maria Asmita. Rihanna Hannah. Epsi Beulah. Joyce Andrea. Magna Jessie. Lizia Jensi. Maria Alfonsa. Swanita. Sebastina. Oshma. Jaslyn Mary. Nivantika. Jessie Dahlia. Shobhan Raj. Sam Sian. பேர் வாசிக்கப்படுவா. Steve. Anthony Vivin. Ajin Sagayam. Tushit.
இமானுவேல், ரெண்டு இருக்கு, ரெண்டு பேர் இது. ஆண்டோ ஜோஹன், ஜோவின். அப்படி போய் திரும்ப முன்னாடி பார்க்குறேன். எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க? சில்டன், பார்க்குறீங்க இல்லை? அது மாதிரி நடந்துக்குங்க. லியான் சேவியர், உங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேக்ஸ்வெல், ஆண்டனிஷியான், கெவின் சேவியன், லிவின் பிரபு, ஏ சஞ்சய், ஜே ஜேம்ஸ். உங்க பேர் என்ன வருவாங்க? ஆர் கௌதம், என்